அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கோச்சாரத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கார். அவர் ஜூன் 1ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி திங்கட்கிழமை நைட்டு சுமார் ஒரு 1:50 மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சின்னு பார்த்திங்கன்னா சுமார் ஓராண்டுகள். அப்படி இருக்கும்போது அவர் இந்த வருஷம் கடகராசிக்கு வந்து அக்டோபர் 31ஆம் தேதி அவர் குறிப்பாக அதிசாரம்னா அவர் முன்னோக்கி போகிறது. அவர் சிம்மராசிக்கு வந்து அங்கே தங்குறார். கிட்டத்தட்ட அங்கே சுமார் 3 மாதம் அங்கே இருக்கார். மறுபடியும் ஜனவரி 2027 24ஆம் தேதி மறுபடியும் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசிக்கு வர்றார். வக்கரம்னா பின்னோக்கி போகிறது, அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது. ஆக அவர் முன்னோக்கியும் பின்னோக்கியும் கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் அவர் சஞ்சரிக்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது. அதே மாதிரி நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவானுக்கும் பார்வை உண்டு. குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பார்வையினுடைய பலன் அது மட்டுமல்ல, அவர் இந்த கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களாக இருந்தாலும் குரு பகவான் நன்மையை நிறைய செய்யும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யக்கூடியவர். ஆக நன்மை தீமை இதெல்லாம் கலந்து தான் அவர் பலன் செய்ய இருக்கிறார். அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவர் என்ன மாதிரியான நன்மையை செய்வார், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவரால் ஏற்படுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும்? நீங்கள் மகரம் அல்லது கும்பம் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெயர்ச்சியில் என்ன மாதிரியான நட்பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குற போது, நான் முதலே அறிமுகத்தில் சொன்ன மாதிரி கிரகங்கள் நல்ல பலன்களை எவ்வளோ செய்தோ ஒரு சில கெடுபலன்களையும் செய்யத்தான் செய்யும். ஸோ அப்படி பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் அப்படின்னா முதல்ல இந்த பயிற்சியில் இறையருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது எல்லாவற்றுக்கும் விலக நமக்கு தேவை பண வசதி, பொருளாதார வசதி. ஸோ இந்த பண புழக்கம் எப்படி இருக்கும்னா பரவாயில்ல. ஸோ மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த காலங்களில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக ஏணி இதுவும் உங்களுக்கு இருக்குது. இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் பெருசாக நீங்கள் உங்கள் ஃபீல்டில் எஃபர்ட்டு கொடுங்க. எந்த துறையில் நீங்கள் வரணும் சைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையில் எஃபர்ட்டு கொடுங்க. தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஏன்னா குரு பகவான் இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய பார்வை இதெல்லாம் கணக்கில் எடுக்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு முயற்சி பண்ணுறீங்களோ சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு முயற்சி பண்ண காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. அதனால் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் எஃபர்ட்டு கொடுங்க. இன்றைக்கி இருக்க சூழ்நிலை யாரையாவது நம்பி தான் ஆகணும். ஸோ நம்பி நீங்கள் செயல்படுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். குறிப்பாக உங்களை நீங்கள் நம்புங்க. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஆக அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஒரு பக்கம் உறவுகளால் நன்மை, இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இது எல்லாமே கலந்து இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் பண்ண முடியல, எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இடமாற்றம், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஊர் மாற்றங்கள் அத்தனையும் இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலங்களில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த அஃபேருக்கே ஒழிய லவ் சக்ஸஸ் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக அக்டோபருக்கு அப்புறம் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கோ
திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. ஸோ இது ரொம்ப நாளாக உங்களோட கெரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்மனெண்ட்டு ஜாபில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் எஃபர்ட்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஆல்ரெடி நான் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. சார் நம்ம பொதுவாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு தேவை ஒரு சராசரி ஒரு ப்ரொமோஷனோ, ஒரு இன்க்ரிமெண்ட்டோ, ஒரு இன்சென்டிவோ, போனஸோ, ஹைக்கோ, இப்படி எதை எதிர்பார்க்குறோமோ அந்த மானிட்டரி பெனிஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் உங்களுடைய கெரியரில் பெரிய லெவலில் எஃபர்ட்டு கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரையோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. பட் அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் உங்களுடைய சபார்டினேட்டும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி உங்களுக்கு கெரியரில் பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு வேலை போனாலும் இன்னொரு வேலையை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுங்க. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாரெல்லாம் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட்டை எதிர்பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி கிடைக்காம இருக்கவங்களோ ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். யாரெல்லாம் இன்டர்ன்ஷிப்புக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு பெரிய லெவலில் நம்மளால் டிஸ்பியூட் வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சியில் உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க கேட்டிங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். இதெல்லாமே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய அவிட்ட நட்சத்திரத்தின் பிரகாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். ஹெல்த்து அவ்வளோ தூரத்துக்கு வெல்த்தாக இல்லை. உடம்புல இனம் காண முடியாத நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது கணவன் மனைவி 2 பேருக்குமே தேவையற்ற விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது, கடன் இருக்குன்னா நோயுடைய தன்மை குறையும். இல்லைன்னா இதெல்லாம் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை அக்டோபருக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அது வரைக்கும் சுமார் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ சீக்கிரம் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த காலங்களில் பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணுறவங்க நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், போதுமானது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பட் அதே சமயத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் அதனுடைய நிலைமை என்னன்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. குறிப்பாக இந்த காலங்களில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். வெளியூரில், வெளிமாநிலத்தில் இது ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு. குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த பயிற்சியில் இருக்குது. இந்த பயிற்சி முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த காலங்களில் ஆயக்கலைகள் 64 எந்த கலைத்துறையில் இருந்தாலும் ஓரளவுக்கு புகழ், வருமானங்கள் இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்க எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கொடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நார்மலாகவே நீங்கள் யூக வணிகங்களில் இன்வெஸ்ட் பண்ணால் போதுமானது. அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்குறதா இருக்கட்டும், கேசினோவில் போடுறதா இருக்கட்டும், உங்களுக்கு மினிமம் மேக்ஸிமம் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதும் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமையும். இந்த பயிற்சியில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அடிக்கடி போய் குறிப்பாக பிரம்மாவுடைய வழிபாடு சிவன் கோயிலில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருபவானை தரிசனம் பண்ணுங்கள். ஒரு சில பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.